நம்முடைய தலைப்பு ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் 10வது வசனம், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுக்கு நாம் எல்லாரும் நன்றி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோடு சமாதானமாகி இருக்கிறோம். எதனால்? விசுவாசத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் வந்ததுனால அவர் தம்முடைய ஆவியை நமக்கு ஊற்றியிருக்கிறதுனால அவர் அப்பா பிதாவே நம்ம இப்போ என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். நம்ம இப்போ அப்பான்னு கூப்பிட முடியும் அவரை. நீங்கள் ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால், யூதனாக இருந்தால், நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், கல்லால் அடித்து கொன்னுடுவாங்க. இயேசுவானவர் பிதா என்ன சொன்னார்? என்னுடைய பிதான்னு சொன்னதுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்க கல்லால் அடிக்க முயற்சி பண்ணாங்க. ஏன்னா தேவன் பேரை கூட சொல்லக்கூடாது, தேவனை தன்னுடைய அப்பான்னு என்ன பண்ணக்கூடாது? யாரும் சொல்லக்கூடாது. அவங்க அப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க. இப்போ விட்டா ஏசப்பான்றோம், அப்பான்னு தைரியமாக ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த உறவு இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் பிரிந்து கடந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் துரத்தி விட்டு உனக்கும் எனக்கும் சம்பந்தம்னு அனுப்பிவிட்டார். பிரிவு வந்துச்சு. இயேசு வந்து பாலமாகி நம்ம இணைத்திருக்கிறார். இப்போ பிதாவானவர் நம்மை பார்ப்பதற்கு, நம்ம ஏறிட்டு பார்ப்பதற்கு இயேசுவின் இரத்தம் நம் மீது பூசப்பட்டிருக்கிறது. நம்மளை பார்க்குறார். அவர் பாவத்தை பார்க்க முடியாது. இப்போ நம்மளை பார்க்குறார். உறவு இருக்குது. நம்ம கூட பேசுகிறார். நம்ம இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் அவருடைய ரத்தம் கழுவிட்டு நம்மை அவருக்கு முன்னாடி நீதிமான்களாய் நிறுத்தி இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஸோ இந்த ஸ்லாக்கியத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு, டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்குன்னா, ரைட், நமக்கு இது எல்லாம் செய்யப்பட்டு விட்டது, ரிசல்ட்டு சொல்லியாச்சு. அது ஒவ்வொன்றா பூரணப்படுத்தணும்னு சொன்னால், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும்னு சொன்னால், என்ன உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார், பிரித்து எடுத்தார். எடுத்து என்னை கிறிஸ்துவை போல மறுரூபப்படுத்துகிறார். மறுரூபப்படுத்துகிறதுக்கு எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு? அவருடைய வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, சபையை கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. நான் இப்போது சாதாரண ஒரு மனிதன் இல்லை, வேதத்தை பெற்ற ஒரு மனிதன், பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளை. நான் அவருடைய வீட்டில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் சர்ச்சில் பார்வையாளர் கிடையாது, எட்டி பார்த்துட்டு போகிற ஆள் கிடையாது. நான் சபையில் ஒரு அங்கம், நான் ஒரு சரீரத்தில் ஒரு உறுப்பு. நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். சும்மா ஏதோ ஒட்டி வைக்கல, என்ன இணைத்திருக்கிறார். இசைவாய் கூட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு? இணைச்சிருக்கிறார். இப்போ இணைச்சிட்டார். என்ன தூரமாக இருந்த என்னை சமீபமாக்கி, என்னை இணைத்து இப்போ சபையாக்கி என்கிட்ட சொல்கிறாரு, மகனே நீ கவனி, நீ முன்காலத்தில் நீ இப்படி வாழ்ந்த, அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அதை வெறுத்து தள்ளு. நீ எப்படி இருந்தியோ அந்த வாழ்க்கையை அருவறுத்து சிலுவையில் அறைந்து அழித்து போடு.
அது எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக செய். நான் உனக்கு உதவி, நீ அதை செய்ய முடியுமா? முடியும், நான் உனக்கு உதவி செய்கிறேன். முன்னாடி நீ எதை செஞ்சாலும் சரியில்லை, ஆனால் இப்போ நீ சரியாக செய்யலாம். ஏன் அப்படின்னா, நான் உன்னை தனியாக விடலை, உனக்கு நான் ஆவியானவரை கொடுத்துருக்குறேன். முன்னாடி உன்னுடைய பலத்தினால் அதை பார்த்த அது செய்கிறது எல்லாமே தப்பு. ஆனால் இப்போ நீ செய்கிறது சரியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, உன் சொந்த சிந்தையை எடுத்துகிட்ட இல்லையா, நான் இனிமேல் யோசிக்கக்கூடாது, நான் இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண இல்லையா. இப்போ ஒருத்தர் முடிவு பண்ணுவார் உனக்கு, அவருக்கு கீழ்ப்படி. நீ அவர் சொல்கிறது கீழ்ப்படிஞ்சு பாரு, எல்லாமே சரியாயிடும். ஆனால் நீ என்ன செய்ய தெரியுமா, அவருக்கு செவி கொடுக்குற, மாம்சத்துக்கும் செவி கொடுக்குற. நீ அவருக்கும் செவி கொடுக்குற, உலகத்துக்கும் செவி கொடுக்குற. நீ அவருக்கும் செவி கொடுக்குற, பிசாசுக்கும் சொல்லிக்கிற. அதுக்கு தான் உனக்கு ஆலோசனை சொன்னேன். நீ பலவிதமான வஞ்சகமான ஆவிகளுக்கு செவி கொடுக்காம, அலைகிற அலையை போல அலைந்து இருக்காம, நீ ஒருத்தருக்கு மட்டும் செவி கொடு, கண்டதுக்கு செவி கொடுக்காதுன்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, நான் யாருக்கும் செவி கொடுக்கல, கர்த்தருக்கு மட்டும் செவி கொடுப்பேன். என் மனசு சொல்கிறத கேட்க மாட்டேன், மாம்சம் சொல்கிறத கேட்க மாட்டேன், மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன், எங்கள் மாமா சொல்கிறத கூட கேட்க மாட்டேன். யார் சொல்கிறத மட்டும் தான் கேட்பேன், அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன். உண்மையாகவே அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பித்தா, அவருக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தா, நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படுகிறேன். 2 மந்திர சொற்களை மனசில் வச்சுங்க. மந்திரம்னு ஏன் இந்த வார்த்தையை இப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் 2 மிக 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 முக்கியமான சொற்கள். நான் ஒன்று, அவருக்கு செவி கொடுத்து நான் என்ன செய்யணும், அவருக்கு மட்டும்தான் செவி கொடுக்குறவனாக இருக்கணும். நான் வேறு யாருக்கும் செவி கொடுக்க மாட்டேன், நான் அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவேன். இதுதான் அது வார்த்தை, ஃபஸ்ட்டு வார்த்தை. நான் அவருக்கு செவி கொடுக்குறேன், அவருக்கு கீழ்ப்படுகிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை, நான் அவரை மட்டும் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசம் அவர் மேலே இருக்குது, நான் முழுசாக அவரை நம்புகிறேன். அவர் தான் எல்லாம், அவரை விசுவாசிக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படுகிறேன். நான் என் மனசுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நான் ஒருத்தருக்கு கீழ்ப்படிவேன். இப்போ சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன், கர்த்தரை மட்டும் விசுவாசிப்பேன். இது 2 இருந்துச்சுன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அது எல்லாமே நடக்கும். நான் ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் மாறலன்னு கேட்குறீங்க இல்லையா? 2 விஷயம் நம்மக்கிட்ட இல்லை. நான் அவரை முழுசாக நம்புறதில்லை, அவரை முழுசாக விசுவாசிக்கிறதில்லை, முழுசாக அவருக்கு கீழ்ப்படுறதில்லை. அவர் சொல்கிறத நான் கேட்கணும். இப்போ நீங்கள் உங்கள் மனசாட்சியில் சொல்லி பாருங்கள், என் முன்னாடி இருக்கிற ஒருத்தரை நான் நம்புறேன்னா, என் முன்னாடி இருக்கிற ஒருத்தருக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னா, நான் உண்மையவே கீழ்ப்படிவேனா? ஒருவேளை இங்கே நின்று பேசின ஜோஷுவாவும் சாமும் எங்கள் சொந்த இருதயம் என்ன சொல்லுதோ கேட்க மாட்டேன். எனக்கு வழிநடத்துறதுக்கு ஒரு சத்தியம் இருக்குது, ஒரு சபை இருக்கிறது, தேவன் இருக்கிறாரு, நான் அப்படியே கீழ்ப்படிவேன். எனக்கு எது விட்டு தராது தெரியுமா? என் படிப்பு விட்டு தராது, என்னுடைய அந்தஸ்து விட்டு தராது, என்னுடைய தேவைகள் விட்டு தராது, என்னுடைய விருப்பங்கள் விட்டு தராது, என்னுடைய வயது விட்டு தராது. இது எல்லாம் எனக்கு சேலஞ்சாக நிற்கும். இங்கே உட்கார்றதே நம்ம கஷ்டமாக இருக்குதுங்க. உங்களுக்கு என்னங்க, நீங்கள் நின்று பேசிடுவீங்க, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது? நமக்குள்ள எண்ணங்கள் ஆமேன்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம வராததுக்கு காரணம், நான் என்ன வந்தாலும் கீழ்ப்படிவேன், எப்படி இருந்தாலும் கீழ்ப்படிவேன். கீழே 2 பேர் உட்காந்துருந்தாங்க, எந்திரிச்சு மேலே வாங்கன்னு சொன்னேன். வழக்கமாக அவங்க என்ன சொன்னேன், கால் நீட்டி உட்கார முடியலைங்க. அங்கே உண்மை, மேலே வாங்க. மேலே வந்தாச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒபே. ஏன் மேலே வாங்க? கீழே உட்காந்தாலும் சத்தம் கேட்குதுங்க, நான் மெசேஜ் கேட்குறேங்க, நீங்கள் கேட்பீங்க, ஒரு நாய் குறுக்கு போகும். நீங்கள் உட்காந்தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அங்கே பஸ்ஸு ஹார்ன் அடிச்சிட்டு இருப்பான், வசன்னு ஏதாவது ஒரு சத்தம் இருக்கும். உண்மையவே உங்கள் மனசு கெடுக்கப்படும். நாம் ஒன்று சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் பார்க்குறதுக்கும்
உண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். உங்கள் அனுபவத்துக்கும் உங்களுடைய யோசனைகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். என்கிட்ட வந்து சந்தேகம், பாஸ்டர் 2 கண்ணாடி வச்சுருக்கிறாரு. 2 கண்ணாடியில் அங்கே உட்காந்து படிக்கிறப்போ அந்த கண்ணாடி போடுறாரு, இங்கே அந்த கண்ணாடி போட்டுன்னு வந்து நிற்கிறார், ஸ்டைலுக்கு போட்டு நிற்கிறாரு பாரு. அது கருப்பாகுது, இது எப்படிக்குது? என்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் ஸ்டைல் காட்டுறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? அது படிக்கிறதுக்கு மட்டும் இருக்கிற கண்ணாடி, பார்க்குறதுக்கு இருக்கிற கண்ணாடி இல்லை. அதை போட்டால் என் கண் என்ன பண்ணது யாரையும் எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன பார்க்கும்போது நான் போடுறது இதுவாக தான் இருக்குன்னு ஒரு யோசனை வரும். ஜஸ்ட் அது எதுவாக இருக்கட்டும், ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன் தெரியுங்களா, கம்ப்ளீட்டாக அப்படியே விட்டுறேன். எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேன், எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படி. ஏன்னா என் தேவன் என்னை நடத்துகிற பாதை சரியாக இருக்கும். என் தேவன் என்னை கொண்டு போக போகிறது சரியாக தான் கொண்டு போக போகிறார். எப்படிங்க நம்புறது? நான் சொல்லட்டுமா? நீங்கள் நம்புவதற்கு உங்களுக்கு விசுவாசம் வரல, நம்பிக்கை வரல, கீழ்ப்படிய முடியலன்னா, இயேசுவானவர் சொன்னார். இப்போ தான் சமீபத்தில் நம்ம டிசைபிள்ஷிப் கிளாஸில் ஒரு முக்கியமான பாடத்தை தேவன் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? ஆண்டவரே, உங்களை நம்பணுன்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இயேசுவானவர்கிட்ட என்ன கேட்டாங்க? உங்களை நம்புனா நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டார். என்ன வார்த்தை அது? சாதாரண வார்த்தை இல்லை, பொல்லாத விபச்சார சந்ததியார். நீங்கள் சாதாரண கிராமத்தில் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். விபச்சார சந்ததி, விபச்சாரியின் பிள்ளை அப்படின்னு திட்டினா என்ன அர்த்தம்? பயங்கரமான வார்த்தை. இப்போ பேசினா என்னடா நான் அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கப்படுத்தினேன். அவர் கெட்ட வார்த்தை பேசலை, கேட்ட வார்த்தை தான் பேசினார். ஏற்கனவே யார் சொன்ன வார்த்தை அது? ஓசியா சொன்ன வார்த்தை. ஓசியா சொன்ன வார்த்தையை தான் அப்படியே சொல்கிறாரு. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஒருவேளை கொடுக்கப்படும்னா யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளத்தை நான் தரப்போகிறதில்ல. நீ 2 எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோ. யோனாவின் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு 2 வார்த்தை தான், 2 சென்டென்ஸ். இன்னும் நினைவே கவிழ்க்கப்பட்டு போம். மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுவீங்க அப்படிலாம் கிடையாது. பிரசங்கம் என்னது? இன்னும் 40 நாள் நினைவே மொத்தமாக அழிஞ்சிடும், அவ்வளோதான் பிரசங்கம். நீங்கள்லாம் பாவிகள், நீங்கள்லாம் அக்கிரமக்காரர்கள், நீங்கள்லாம் துணிகரக்காரர்கள், நீங்கள்லாம் இவ்வளோ லிஸ்ட்டு பாவம் பண்ணியிருக்கிறீங்க, தேவன் உங்கள் மேலே கோபமாக்குறாரு, தேவ கோபம் உங்கள் மேலே வந்து பயங்கரமாக 2 மணி நேரம் பிரசங்கலாம் இல்லை, 2 சென்டென்ஸு. இன்னும் 40 நாளில் நீ செத்துருவே. அப்படியே ஒட்டுமொத்த நினைவே பட்டணமும் ஆடு மாடுலேருந்து எல்லாம் மனுஷர், அவங்க இருந்த எல்லா ஜீவனும் ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்துட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. அந்த சென்டென்ஸ் தான். இன்னும் 40 நாள் நினைவே கழுவிக்கப்பட்டு போ. 2 நாள் கம்ப்ளீட்டாக சொல்லப்போனால் வியாழக்கிழமை சாயங்காலத்திலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மக்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். கிளி பிள்ளைக்கு உட்கார வச்சு சொல்கிற மாதிரி திரும்ப 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 சொல்கிறாரு. ஆனால் அப்புறம் அப்படின்னு உட்காந்துருக்குறோம். நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், போய் உங்கள் குடும்பத்தோடு ஒப்புரவாகுங்க, உங்கள் குடும்பத்தில் போய் மன்னிப்பு கேளுங்க, உங்கள் குடும்பத்தோட இன்னைக்கு சமாதானமாகுங்க. நான் கீழ்ப்படைஞ்சேனா? நான் விசுவாசிக்கணும், நான் கீழ்ப்படியணும். செஞ்சுங்க. 250 பேரில் ஒரு 10 பேர்.
நான் ஒரு சில கண்ணீரை பார்த்தேன், ஒரு சிலர் போய் சாரி சொல்கிறத பார்த்தேன். நாம ஏன் சரியாகிறது இல்லைன்றதுக்கு 2 ரீசன். சொல்லப்படுற வார்த்தையை ஏற்றுக்கணும், சொல்லப்படுற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஜஸ்ட் ஒபே. ஏன்னா ஐ ஹாவ் அ ஃபெய்த். இன்னொரு விஷயம் அவர் எக்ஸாம்பிள் சொன்னார். ராஜஸ்திரியாகிய சோபாவின் ராஜஸ்திரியை கவுனி. அவள் வந்து பார்த்தா கண்ணில் பார்த்தவன்னு சொன்னால், இந்த ஞானத்தை நான் உலகத்தில் எங்கேயுமே வந்து 2 நாள் உக்காந்துட்டோம். இதெல்லாம் நமக்கு பெரிய இது எவ்வளவு ஆச்சரியம், இது எவ்வளவு அதிசயம். கர்த்தர் எப்படி பேசுகிறாருன்னா நான் திரும்பி இருக்கணும். ஆனால் எனக்கு மறுத்து போச்சு, பழகி போச்சு. எனக்கு இது ஒரு விஷயமே இல்லை. உணர்கிறவர்கள் தொடர்ந்து உணர்றாங்க. கர்த்தர் யார் என்கிட்ட பேசுகிறாருன்னு நினைக்கிறவங்கிட்ட இது மாற்றம் வருது. மற்றவங்க போயின்னு இருக்கிறோம். முடித்த உடனே வேற ஆயிடுறோம். இங்கே அப்படியே சீரியஸாக கவனிக்கிற மாதிரி இருக்குது நம்ம முகம். ஆனால் இது ஆமேன்னு சொன்ன பிறகு நம்ம வேற ஆள். முடிஞ்சிருச்சு. எப்போ வரும் இந்த மாற்றம்? நான் எப்படி சொல்லுவேன் இவங்கக்கிட்ட? 2 வாரத்தில் ஒரு ஊரே திரும்பிச்சு. ஏன் இன்னும் திரும்பலை நம்ம? ஏன் தெரியுமா? எனக்கு கம்ப்ளீட்டாக தேவனை விசுவாசிக்கிறது, இது எனக்கு தேவன் போட்ட திட்டம், அவருடைய தீர்மானம், அவர் எனக்கு வச்சிருக்கிற அற்புதமான பந்தம். இது என்னை எல்லா இடத்துலையும் தூக்கி எடுத்துட்டாரு. இப்போ இந்த சபை என் வீடு. நான் இனிமே அவருக்கு மட்டும்தான் செவி கொடுப்பேன், அவர் சொல்கிற மாதிரி மாறுவேன். என்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்துச்சு, என் மனசில் தெரியுது. எல்லா பிரச்சனைக்கும் யாரோ காரணம்னு சொல்கிறது, அது அவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டோம். என்கிட்ட முக்கியமாக ஒன்று இல்லாத போச்சு. தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றுனாரு, நான் அதை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். நான் கிறிஸ்துவை போல் அன்பு காட்டாதவனா இருந்துட்டேன். எவ்வளவு பெரிய பாவம் அது. எங்கேயா போய் தனியாக உட்காந்து அழுதுனா நான் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகலை. கிறிஸ்துவின் அன்பு உன் இருதயத்தில் இல்லைன்னு சொல்லி போன செக்ஷனில் என்கிட்ட பேசினாரு. நான் போய் தனியாக உட்காந்து மனஸ்தாபப்பட்டு வருத்தப்பட்டு, எங்கிட்ட நீங்கள் ஊற்றின அன்பை இல்லாமல் நான் வாழ்ந்துருக்கிறேன்ல. அவங்க குடித்தாங்க, அவங்க விபச்சாரம் பண்ணாங்க, அவங்க வேறு மாதிரி தப்பாக பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, அடங்கிறதில்லை, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் செய்கிறாங்க எதிரில் இருக்கிறவங்க. ஆனால் எங்கிட்ட அதெல்லாம் இல்லை. தேவ அன்பு இல்லை என்கிட்ட பேசினார். இல்லை, விபச்சாரியை கல்லால் அடிக்க வந்தவங்கிட்ட சொன்னார். விபச்சாரின்னு கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவங்க சொன்னார். இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னார். அவ திருந்திட்டா. ஆனால் அன்பு இல்லாதவங்களுக்கு அன்பு வர்றது ஈஸி இல்லை. அப்போ எனக்குள்ள அன்பு வரணும்னா தேவன் ஒன்று எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? நீங்கள் நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? இன்னைக்கு மனம் திரும்பாமல், இன்னைக்கு ஒப்புரவாகாமல், இன்னைக்கு சமாதானமாகாமல், இன்னைக்கு நான் கர்த்தரை போல மாறுறதுக்கு பிரயாசம் எடுக்காமல் என்னைக்கு ஆகாது? தள்ளி போட்டுக்கிட்டே போயிருக்கிறேனே. எனக்கு என்ன பிரச்சனை? மனசு என்ன சொல்லுது? நான் நல்லா இருக்க விரும்புகிறேன், என்னை யாரும் விடுறதில்லை. என்னை சுற்றி எல்லாம் சரியான நான் சரியாயிடுவேன், என்னை இருக்கிற எல்லாம் சரியாச்சுன்னா நான் சூப்பராக இருப்பேன். என் மனசுக்குள்ளே அப்படி வருது. என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணுறதெல்லாம் நான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யுங்களேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க சரியானா நான் சரியாயிடுவேன்னு சொல்கிறதுக்கு தான் பதில் சொன்னார். நீ கொஞ்சம் கிறிஸ்துவை பாரு. அவர் இந்த பூமிக்குள்ளே என்ட்ராகும்போது அவரை மாதிரி எத்தனை பேர் இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அவரை போலவே வேற யாராவது இருந்தாங்களா? யாருமே கிடையாது. ஒருத்தர் கூட கிடையாது. அவருக்கு துணை நிற்கிறதுக்கு யாராவது ஒருத்தர்? யாரும் கிடையாது. அப்ப அவர் என்ன செஞ்சாரு? பாவிகளால் செய்யப்பட்ட விபரங்களை என்ன பண்ணார்? அவரு சகித்தார். எல்லா துன்பத்தையும் சகிச்சார்.
நீங்கள் இயேசு கிறிஸ்து பட்ட அவமானம் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நான் ஒரு கேம்ப் எடுத்துருவேன். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் அவமானப்பட்டார்னு நீங்கள் லிஸ்ட் பண்ணணும்னு சொன்னால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்ச அன்பை புரிஞ்சுக்கணுன்னா அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் நம்ம லிஸ்ட்டு போட்டால் நம்மளாம் கூனி குறுகி நிற்கணும். சீரியஸ். அவர் இறங்கி வந்து என்னை சேர்க்கறதுக்கு அவ்வளவு பாடப்பட்டிருக்கிறாருன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம பெரிய ஹீரோங்க. நம்ம மரியாதை குறைஞ்சிடக்கூடாது, நம்ம மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது, நமக்கு யாரும் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது. இங்கே நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள், அதனால் நம்மளை பற்றி யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாதா? நம்ம உண்மையாக மோசமானவங்க. இப்போ தாங்க திருந்திக்கிட்டு வரோம், ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டு வரோங்க, ஒன்று ஒன்றா சரியாகிட்டு வருது. நம்ம அதுக்குள்ளே பெருமை பாராட்ட முடியாது, அதுக்குள்ளே நம்ம பெரிய பரிசுத்தவான் நினச்சிட முடியாது. அவர் வேணால் நம்மளை பார்த்து நீ பரிசுத்தவான்னு சொல்லிட்டோம், சந்தோஷம். நம்மளை நீதிமான்னு அவர் சொல்லட்டும். நீங்கள்லாம் என்ன பாஸ்டர்னு கூப்பிடலாம், நான் பாஸ்டர்னா அது அசிங்கம். தேவன் நம்மளை பரிசுத்தவான்னு சொல்லலாம், நாம் போய் அவர்கிட்ட போய் நான் பரிசுத்தவான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும். நான் ஒவ்வொரு நாளும் தாழ்மையோடு அவர் முன்னாடி போகணும். எதுக்கு என்னை கூப்பிட்டாரு? என்னை உருவாக்க நினைக்கிறார். என்கிட்ட இருக்கிற எல்லா அழுக்கையும் ஒன்று ஒன்றா எடுக்க விரும்புகிறார். சமீபத்தில் சகோதரர் பேசும்போது சொன்னார், யோபு உண்மையாகவே நீதிமான். அவன் நீங்கள் நானும் பண்ணுற மாதிரிலாம் பாவம் பண்ணல. அவங்ககிட்ட மனதளவில் ஒரு சில குறைகள் இருந்துச்சு, அவங்ககிட்ட பாவம் இருந்துச்சு. அப்போ தேவன் அதை சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி மனசில் சொல்கிற, ஆண்டவரே என் பாவத்தை கிண்டி கிளப்பி வெளியே கொண்டாந்து காட்டுங்க, உள்ளே போய் மறைஞ்சிருக்கிறத உள்ளே நோண்டி எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க. எங்கிட்ட உள்ளே இருந்துருக்கலாம். 70 வயசு வரைக்கும் பெண்ணை ஏறெடுத்து பார்க்காத ஒரு நபர். பெண்ணா அவருக்கு பிடிக்காது. 70 வயசில் ஒரு விபச்சார பாவம். 70 வயசில் தப்பு நடக்காதுன்னு நினைக்காதீங்க, 80 வயசில் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. இச்சை எப்போ வேணா இருக்கும். 70 வயசு வரைக்கும் நான் நல்லா இருந்திருக்கிறேனே, நான் இது வரைக்கும் திருநதே இல்லையே, இது வரைக்கும் பொய் சொன்னதே இல்லையே, நாளைக்கு சொல்லிவிடுவேன். ஏன்னா அது சுபாவம். அப்போ அது என்கிட்ட இருக்குதான்னு தெரியாமலே நான் இருக்கிறேன். அப்போ அதை சரி பண்ண என்ன செய்யணும்? தாழ்மையோடு கர்த்தர்கிட்ட வந்து என்னை சுத்தப்படுத்திக்கிட்டே வாங்க, என்னை கிறிஸ்துவ போலவே மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தா, நான் என் வாழ்க்கை என் வீட்டில் துவங்கும். என் வீட்டில் துவங்குன்னு சொன்னால் என்னுடைய ஒப்புரவு என் வீட்டில் துவங்குகிறது, என் குடும்பத்தில் துவங்குது. என் குடும்பத்தில் துவங்குனா நாங்கள் 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ 2 பேரும் நாங்கள் இனிமே ஒருவருக்கொருவர், என் வீட்டுக்கார் கர்த்தரை அறியாதவர், என் மனைவி கர்த்தரை அறியாதவள், நான் யாராக இருப்பேன்? நான் ஒரு லிஸ்ட் எழுதி தரேன். இந்த லிஸ்ட்டை உங்கள் வீட்டில் எழுதி அப்படி ஒட்டிக்கங்க முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல. இதெல்லாம் உங்கள் குணத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அவங்கக்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணாதீங்க. படிக்கும்போது பிரச்சனை வந்தால் பாரு, நீ இதை செய்யலை, நீ இதை பண்ணலன்னு என்ன பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட காட்டக்கூடாது, எங்கிட்ட இருந்துச்சான்னு பார்க்கணும். சரி, பார்க்கலாமா? நம்பர் 1, என் வீட்டில் எனக்கு எதிராக நடந்துக்கிறவங்கக்கிட்ட, எனக்கு பிரச்சனை பண்ணுறவங்க, எனக்கு ஏதோ ஒன்று திடீர்னு இன்றைக்கி செய்கிறாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, எனக்கு வருத்தத்தை கொடுக்குறாங்க, என்னை ஏமாத்துறாங்க, என்னவோ ஒன்று நடந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 10 புதுசாக ஆலோசனைகள், கட்டளெல்லாம் இல்லை, சரியா? 1, என்ன நடந்தாலும் கிறிஸ்துவை போல் சகித்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் வீட்டில் யாராவது
வயிறு சரியில்லாமல் ஒருவேளை தெரியாமல் பாம்பு போட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல முதல்ல நம்ம இருக்க மாட்டோம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த வாடை என்ன பண்ணாது தெரியாது. நான் ரொம்ப பாக்கியசாலின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு இருக்கிற ஒரு டிஃபெக்ட் அது. எனக்கு வாடை தெரியாது. வாடை தெரிஞ்சவங்க ஏஞ்சி போயிடுவாங்க. வாடை தெரியாது, எங்கே உட்காரணும் அங்கேயே தான் உட்கார்ந்துருக்கணும். வேறு வழி இல்லாமல் அது என்னுடைய சரீரத்துக்குள்ளே போய் எனக்கு தலை வலிக்கும். என்னுடைய மூக்கு ஒரு வேலையை செய்யாததுனால மற்ற உறுப்பெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? ஏதோ ஒரு துர்நாற்றம் என்ன பண்ணியிருக்குது, உள்ள வந்திருக்குதுன்னு என் தலை சொல்லும். தெரியுங்களா? மாற்றுத்திறனாளினா என்ன அர்த்தம்? இதுதான் அர்த்தம். மூக்கு வேலை செய்யலைன்னா வேற ஒன்று வேலை செய்யும். உங்களுக்கு ஒன்று குறைவு இருந்துச்சுன்னா இன்னொன்று ஸ்பெஷலாக இருக்கும். சரி, இப்போ பாருங்க, ஒரு விஷயம் நடக்குது, நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக ஒரு முடி சாப்பாட்டில் இருந்துச்சுன்னா என் ரியாக்ஷன் என்ன? சாப்பிடும்போது முதல் வாய் கல் வந்துச்சுன்னா எடுத்துருவோம், ரெண்டாவது கல் வந்துச்சுன்னா அடுத்தவங்க பல்லை எடுக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துருவோம். ஆமாம் தானே? மூணாவது 2 கல்லுக்கு ஒரு வேளை பொறுமை இருந்துச்சுன்னா மூணாவது கல் பொண்டாட்டி மேலே தான் இருக்கும். என் ரியாக்ஷன் என்ன? நான் சகிக்கிறது சாதாரண அற்பமான விஷயத்தை கூட சகிக்கிறது இல்லை. சாதாரண விஷயத்தை கூட சகிக்க மாட்டேன். அவ்வளவு எனக்கு என்னுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே என்ன தெரியுமா? எடுத்த உடனே எடுத்தங்கவுத்து தான். எனக்கு மூஞ்ச பார்த்தீங்கன்னா டெரராக இருக்கும். வீட்டில் எப்பயுமே நான் ஹிட்லர் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நான் எனக்கு இருக்கிற ஒரு மரியாதை இருக்குது தெரியுமா? அந்த தட்டு போகிற விதம் இருக்குது தெரியுமா? ஒரு சில வீட்டில் தட்டு பறகுது. ஹலோ, அந்த வீட்டில் பறக்குது. அந்த வீட்டில் பறக்கிறதுனால ரைட், சகிக்கிறது இல்லை. ஒன்று வேணாம், 2வது வேலை உப்புமா கொடுக்கட்டும். நமக்கு வேலையே சகிக்க மாட்டோம், சரியா? 2வது வேலை உப்புமா கொடுத்துட்டோம், அவ்வளோதான். சரி, நம்ம குடும்பத்தில் எங்கே பிரச்சனையை துவங்குறோம்? சின்ன விஷயத்தை கூட சகிக்கிறதில்லை, ஏற்றுக்கொள்றதில்லை, நான் அங்கீகரிக்கிறதில்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்றதில்லை. சிலுவையில் சகித்த அவரை எக்ஸாம்பிள் பாரு. எது வரைக்கும் சகித்தார் தெரியுமா? லாஸ்ட் அவர் உயிர் கொடுக்கிற வரைக்கும் சகிச்சார். 33 வருஷம் இந்த பூமியை சகிச்சார் அவர். எங்க பேதுருவை சகிக்கணும், யூதாஸை சகிக்கணும், அதுவும் பவர்னகேசன் 2 பேர் இருந்தாங்க பாருங்க. இடி முழக்கத்து மக்கள். அவங்க ஒருவேளை நம்ம ரஞ்சிதம்மா வாய்ஸ் வச்சுருந்தாங்களே என்னவோ தெரில, சரியா? ஆம்பிளிஃபயர் போட்ட வாய்ஸ் என்னவோ தெரில, சும்மா அப்படி ஏடா அப்படின்னா முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி பேசுகிற ஆளுங்களை கூட வச்சுருந்துருக்கிறாரு. துரோகியும் கூட இருக்கிறான், முந்திரி கொட்டையும் கூட இருக்கிறான், கத்தி கத்தி பேசுகிறவங்க கூட இருக்கிறான். எல்லாரையும் சகிக்கணும். சரி, இவங்களாவது பரவாயில்ல. காலையில் இருந்துச்சோன்னே ஒரு நாள் பரிசையை வந்து நிற்பான். அந்த பக்கம் சதிசெயர் கொஞ்சம் பேர் கூட்டமாக வருவான், ஏரோதையர் வருவான், ஆசாரியர்கள் வருவாங்க, பொதுமக்கள் வருவாங்க. காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. ரொம்ப கஷ்டங்க. அத்தனை பேரையும் சகித்தார். நம்ம வாழ்க்கையில்
நம்ம வீட்டில் இருக்கிற 2 பேரை சகிக்க மாட்டோம். ப்ளீஸுங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் 3 மணி நேரமாவது போகும். நான் எக்ஸ்பிளைனே பண்ணலை. இது 1த்தில் ஆரம்பிக்கிறேன். 2வது முக்கியமான விஷயம், ப்ளீஸ் ஃபஸ்ட்டு சகித்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும். 2வது பொறுமையாக இருங்க, நீடிய பொறுமையோடு இருங்க, அவசரப்படாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் எடுத்த உடனே பதில் வேணும், அடுத்த செகண்ட் உங்களுக்கு நடக்கணும். நெவர் திங்க். பொறுமையை கற்றுக்கொள்ளுங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. பாஸ்டர் இத்தனை வருஷம் பொறுமையாக இருக்கிறதுனால தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து வெண்ணெய் திரண்டு வரும்போது உடச்சி போயிட்டுருக்குது வாழ்க்கை. 10 நாள் பொறுமையாக இருப்பீங்க, 11வது நாள் நீங்கள் உடைக்கிறது. அடுத்து நீங்கள் எம்மா பொறுமையாக இருந்தாலும் அது ஒத்து வராது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது காரணம் நீங்கள் பொறுமை இழந்தது தான். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தீங்க, உண்மை, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் பொறுமையாக தான் இருந்தீங்க, கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தீங்க, கொஞ்ச நாள் விட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனால் ஒரு நாள் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு ஏஞ்சிங்க பார்த்தீங்களா, அங்கே உங்களுக்கு அன்பு இல்லாத போச்சு. நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க தான், எவ்வளவுதான் பொறுக்கட்டும்னு நீங்கள் ஏஞ்சிங்க பாருங்கள், அங்கே போயிடுச்சு. பரவாயில்ல, இன்னையிலிருந்து தேவன் அவராக செயல்படுற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. எது வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிறத அவர் நடத்துகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. நீங்கள் ஒரு நாளும் இன்னைக்கு செஞ்சாவுன்னு சொல்லிடாதீங்க. எப்போ திருந்துவாங்க பாஸ்டர்? தேவனே திருத்தலைன்னா நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? நான் ஏன் திருத்தணும் அவங்கள? என் புருஷனை திருத்தவே முடியல, அவங்க திருந்த வேணாங்க, அவங்க அப்படி இருக்கட்டும், நான் திருந்துவேன் ஃபஸ்ட்டு. தேவன் திருத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? 3வது ஸ்டெப், ஜெபம் பண்ணுவேன். நான் சகிச்சுட்டு இருப்பேன், பொறுமையாக இருப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன். என்னன்னு ஜெபம் பண்ணுவேன்? உங்கள் சித்தம் நடக்கட்டும், எனக்கு பொறுமையும் சகித்தன்மையும் தாங்க ஆண்டவரே. நான் சகிச்சுக்கிட்டு இருக்கணும், நான் பொறுமையாக இருக்கணும். நான் இந்த பொறுமையை யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்? இயேசு கிறிஸ்துக்கிட்ட கற்றுக்கிட்டேன். நான் சகிக்கணும்னு யாரை கற்றுக்கிட்டேன்? இயேசு கிறிஸ்துக்கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போது அதை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க? பலம் கொடுங்க. நான் எக்ஸசைஸ் அதை என்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. 3rd ஸ்டெப். சரி, நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், ஆனாலும் பொறுமையாக இருந்தேன், சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், பிரச்சனை இப்போ கூடுது. நான் எந்த அளவுக்கு சகிக்கிறனோ, எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறனோ, எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறனோ, முன்னாடி கூட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் பொழுது இப்போது அதிகமாக பெருகுது. இப்போ என்ன பண்ணலாம்? ஜெபமும் பண்ண வேணாம், சகிக்கவும் வேணாம், பொறுமையாக இருக்க வேணாம். நம்ம திருப்பி இதெல்லாம் பதில் கொடுக்கலனா ஒத்தே வராது. இன்னைக்கு மோன வாடி, இன்னைக்கு இருக்குது உனக்கு, சரியா? பொங்கலும் தீபாவளியும் ஒன்றா நான் சேர்த்து இன்னைக்கு வா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, குடும்பம் நீங்கள் பொறுமையாக இருந்து சகிச்சு ஜெபம் பண்ணதெல்லாம் ஒரே நாளில் என்ன பண்ணுருவீங்க? முடிச்சிருவீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ரொம்ப முக்கியமாக தயவு செய்து அடுத்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கங்க. நான் பொறுமையாக இருக்கிறேன், சகிச்சிருக்கிறேன், ஜெபிச்சிருக்கிறேன். இப்போ நான் வளர்த்திருக்க வேண்டியது இந்த 3ஓட மிக முக்கியமாக அன்பு எனக்குள்ளே இப்போ பெருகணும். இப்போ பிரச்சனை பெருகுனா எனக்குள்ளே பெருக வேண்டியது எது? அன்பு பெருகணும். ஏன் நான் அன்பை 4வதாக கொண்டாந்து வைக்கிறேன் அப்படின்னா, நான் சகிக்க கற்றுக்கிட்டேன், பொறுக்க கற்றுக்கிட்டேன், ஜெபிக்க கற்றுக்கிட்டேன். இப்போ பிரச்சனை கூடுது. இப்போ தான் அன்பு பெருசாக வேணும். அன்பு இருக்க இருக்க நான் என்ன செய்ய போகிறேன்? 5வதாக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி பரவாயில்ல, சரி போ, நீ செய், பரவாயில்ல,
நீ செய்கிறது ஓகே, விட்டு கொடுக்குறேன். நான் விட்டு கொடுக்குறேன், எல்லாவற்றையும் தேவனிடத்தில் விட்டு விடுகிறேன். தேவன் நீங்கள் பாருங்கள், நான் அவங்ககிட்ட விடுறேன், உங்ககிட்டையும் விடுறேன், நீங்கள் பாருங்கள். நான் விட்டு கொடுக்குறேன். என் லைஃப்பில் என் குடும்பத்தை ஒன்று சேர்க்கணுமா, நான் விட்டு கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்குறேன், பரவாயில்ல. நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். நமக்கு ஈகோ தூண்டும். எவ்வாறு நீ இப்போ இந்த ஆள் நீ பைத்தியம் ஆகிறதுக்கு சொல்லி கொடுத்துனுக்குறான். சீரியஸாக இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மென்டல் மாதிரி இருப்பீங்க. இப்போ நான் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், லூஸுன்னு சொல்லுவாங்க உங்களை. ரொம்ப சீரியஸாக சொல்ல, நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இதை உண்மையாகவே உங்களை இந்த பூமியில் நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்படும், லூஸு. பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் தான். நான் உண்மையாகவே பைத்தியக்காரன் தான். பூமி என்னை பார்த்தா பைத்தியக்காரன்னு சொல்லும். ஏன்னா நான் எல்லாவற்றையும் சகிக்க கற்றுக்கிட்டேன், பொறுக்க கற்றுக்கிட்டேன். நான் பொறுத்து கொள்ளுகிறேன், பொறுமையாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், விட்டு கொடுக்குறேன். பாருங்க, என்னை ஏமாளி மாதிரி பார்ப்பாங்க, என்னை இன்னும் கேவலமாக பார்ப்பாங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? இன்னும் ரொம்ப முக்கியம், 6வது ஸ்டெப். யாரெல்லாம் உங்களை அந்த மாதிரி லூஸாகவும் பைத்தியமாகவும் இது அவ்வளோதான் அது அப்படின்னு ஒரு மாதிரி அற்பமாகவும் பார்க்குறாங்களோ, அந்த மாதிரி நபர்களுக்கு, அவங்க யாரெல்லாம் உங்களை அப்படி பார்க்குறாங்களோ அவங்க தங்களை ஞானிகளாகவும் தங்களை பெரிய ஆட்களாகவும் அவங்க தான் எல்லாத்தையும் சாதிக்கிறவங்களாகவும் உங்கள்கிட்ட செய்வாங்க. நீங்கள் பொறுமையோடு அன்போடு சகித்து ஜெபித்து அப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை அவங்க தாழ்வாக நினச்சி தங்களை பெருசாக நினைக்கும் பொழுது அவங்க துன்மார்க்கமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க தான் சரின்னு நினைப்பாங்க. அவங்கள ப்ளீஸ் அந்த இடத்துல வெறுத்துறாதீங்க, அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க அப்படி தான், நீங்கள் அவங்கள ஏற்றுக்குங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் எது சரின்னு, அவங்களுக்கு தெரியாது. அவங்கள அப்படியே அங்கீகரித்து கொள்ளுங்கள். ஆமாம், ரைட், ஓகே, விடு. நீ என்ன பைத்தியக்காரன்னு சொல்கிற, எஸ், பரவாயில்ல, விடு. இப்போ நீங்கள் ஞானின்னு பட்டம் வாங்கி ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை, நீங்கள் பெரிய ஆள்னு பட்டம் வாங்கி ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. ஆனால் ஒன்று சாதிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்ய போகிறீங்க. என்ன தெரியுமா? கிறிஸ்து என்னை பிதாவோடு ஒப்புரவாக்கினார். நான் ஒருத்தன் கூட நடந்துக்கிறேன்ல, அவங்கள ஒப்புரவாக்குறதுக்கு தான் இதெல்லாம் நான் செய்கிறேன். ரொம்ப முக்கியம். இப்போது நான் அன்பை கொண்டாந்து 4ல் வச்சேன். இப்போ 8வது ஸ்டெப்பில் ரொம்ப முக்கியமாக ஒன்று வைக்கிறேன். 7 தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறேன். விட்டு கொடுங்கள், ரைட், சாரி, தாழ்மையாக இருக்கிறது. இப்போ 8வது ஸ்டெப், 7வது ஸ்டெப், சாரி 7வது ஸ்டெப். தாழ்மையாக, இப்போ தாழ்மையாக இருங்க. இன்னும் உங்களை தாழ்மைப்படுத்துங்க. அவங்க எந்த அளவுக்கு உங்களை ஒருவேளை டிப்ரெஷனுக்கு கொண்டு போனால் கூட சரி, தாழ்மையாக இருங்க. ஏன்னா அவங்க தங்களை மேன்மையாக எடுத்துக்கிறாங்க. அவங்க அப்படியே இருக்கட்டும், நீங்கள் உங்களை தாழ்மையாகவே பாருங்கள். ஸோ மறுபடியும் லிஸ்ட் பண்ணலாமா? 1, சகிக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அன்பு கூடுறோம், விட்டு கொடுக்குறோம், அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறோம், தாழ்மையாக இருக்கிறோம். சரி, இப்போ மன்னிப்பை எங்கே வைக்க போகிறீங்க? முதல்ல வைக்கலாமா, 8வதாக வைக்கலாமா? நான் சகிக்காமல், பொறுமையாக இல்லாமல், நான் ஜெபிக்காமல், நான் அன்பாக இல்லாமல், விட்டு கொடுக்காமல், நான் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல், நான் தாழ்மையாக இல்லாமல் மன்னிக்க முடியுமான்னு கேட்டால் மன்னிக்க முடியாது. நான் மன்னிக்கிறேன். இதுக்கப்புறமும் அவங்க உங்களை துன்பப்படுத்துறதும், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதும், உங்களை அப்படியே நடத்துறதுமா இருக்கிறாங்கன்னா
நீங்கள் இப்போ இந்த 7ஐயும் பூரணமாக செய்யாததுனால தான் செஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் தாழ்மை சொல்கிறேங்க, உங்கள் தாழ்மை உங்கள் நடத்தை ஒருவரை ஆதாயமாக்கலைன்னா இந்த வேதம் போய். இந்த வேதம் உண்மைன்னு சொன்னால் நான் 10 ஸ்டெப்புக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். இத்தனை ஸ்டெப்பையும் நான் சரியாக செஞ்சுக்கிட்டே வரேன். நான் இதில் எதுலையும் எதிர்க்கலை, நான் வாக்குவாதம் பண்ணல, நான் சண்டை போடலை, நான் கோபப்படலை, நான் எரிச்சலாக இல்லை, நான் ரியாக்ட் பண்ணலை, எதுவும் செய்யலை. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி செஞ்சும் ஒருத்தர் நான் ஆதாயப்படுத்தலைன்னு சொன்னான், இந்த வேதம் எனக்கு கொடுத்துருக்கிற சத்தியத்தையே நான் பொய்யராக்கிடுவேன். ஏன் அப்படின்னு சொன்னான், ஏன் கூட இந்த சாப்டரை இப்போ டர்ன் பண்ணி பாருங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம். 1 யோவான் 2வது அதிகாரம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் இனிமே தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் சரியாக இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். ஒருவன் பாவம் செய்கிறவனானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில். இப்போ கவனிக்கிறீங்களா? இப்போ நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒருவேளை சாமை கூட முன்னாடி வச்சுக்கங்க. சாம் தொடர்ந்து தப்பு பண்ணுறான். ஏற்கனவே தப்பு பண்ணும்போது மறைச்சிருந்தான், திருந்தனா, மறுபடியும் தப்பு பண்ணுறான். பட் ஸ்டில் இயேசுவானவர், சாம் இயேசுவானவருக்கு விரோதமாக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இயேசுவானவர் பிதா கிட்ட என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு? பரிந்து தான் பேசுகிறாரு, குற்றம் சாட்டிக்கிட்டு இல்லை. சாமுகிட்ட எதிர்த்து ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு சகிக்காம பொறுக்காம அவனுக்காக பிதா கிட்ட பரிந்து பேசாம அவன் மேல அன்பு காட்டாம எல்லாம் கிறிஸ்து என்ன செய்கிறாரோ அதுதான் எனக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோக பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை. இப்போ நம்ம எத்தனை கற்பனை கையில் வாங்கினோம்? இத்தனை 8 ஆலோசனைகளை வாங்கிட்டோம். இதை நான் செய்யணும்னு சொன்னால் சிம்பிளாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எந்த அளவுக்கு எல்லாவற்றையும் இன்னொருத்தருக்காக நான் இருக்கிறேன். நான் எனக்காக இல்லை, இன்னொருத்தருக்காக நான் இருக்கிறேன். உனக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க திருந்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இருக்கிறேன். என் புருஷனை மட்டும் திருத்துறது என் வேலை இல்லை, இந்த ஊரில் இருக்கிறவங்களை திருத்துறது என் வேலை இல்லை. நான் சரியாக நடந்தால் என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படும், என் ஊர் ரட்சிக்கப்படும். அப்போ நான் என்ன நோக்கத்தோடு செய்ய போகிறேன்? நான் அவருடைய கற்பனைகளை விட்டு விலகாமல் என்ன இயேசுவானவர் சொல்கிறாரோ அதை மட்டும் நான் செய்வேன். என்னெல்லாம் அவர் சொல்லுவார்? இப்போ என்கிட்ட 8 ஆலோசனை சொன்னார்ல, 9வது அவர் ஒன்று பேச போகிறார். என்ன பேச போகிறார் பாருங்கள். குறிப்பாக இந்த வசனத்தை படிச்சுட்டு பார்க்கலாம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் என்னவா இருக்கிறான்? அவனுக்குள் என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் எது பூரணப்பட்டிருக்கும்? இப்போ அன்பு எத்தனையாவதா வச்சோம்? நம்ம 4வதா வச்சோம். அன்பு பூரணப்பட்டுக்கிட்டே இருக்கும். பூரணப்படும் பொழுது குறிப்பாக நாம் அவருக்குள்ள இருக்கிறோம் என்பதை அதனால தான் அறிவோம். நான் அன்பு பூரணப்படுது. இப்போ 8 ஸ்டெப்பு நான் வந்துட்டேன். என்னை பேலன்ஸ் பண்ணி கர்த்தர் நிறுத்துறாரு. நான் அவர் நடந்தபடியே நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போது நடக்க போகிறேன். அடுத்த வசனம் அதுதான். அதனால் பாருங்கள், குறிப்பாக நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனை சொல்கிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம். அப்படி பார்க்கும்பொழுது குறிப்பாக சொல்கிறேன், நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு சொல்கிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும். பாருங்க, ஏனென்றால் இருள் நீங்கி போயிற்று, மெய்யான ஒளி இப்பொழுது.
உங்கள் லைஃப்பில் அந்த புதிய பிரகாசம் இந்த 8 ஸ்டெப்புக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் இப்படி எடுத்து வைக்கும்போது 9வதாக நீங்கள் பார்க்க போகிறது ஒருவருடைய மனம் மாற்றத்திற்காக நீங்கள் காத்திருக்கணும். உங்ககிட்ட ஒளி வந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒளி வர்றதுக்கு நீங்கள் காத்திருக்கணும். யூ ஹாவ் டு வெயிட். உங்களுக்கு ஒளி வந்தது போல் அவங்களுக்கு ஒளி வரும். ஜஸ்ட் வெயிட், காத்திரு. எவ்வளோ நாள் பாஸ்டர்? நீ கர்த்தருக்குள்ளே வந்து கர்த்தரை போல மாறி கர்த்தரை போல நடக்கிறதுக்கு, உனக்கு வசனத்துக்கு நீ இந்த கற்பனைகள்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற இல்லையா? இது என்னால் முடியுமா பாஸ்டர்? நான் இப்படி செய்ய முடியுமா? எஸ், முடியும். அதுக்கு வசனம் இருக்குது. வசனத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் வச்சுக்கங்களேன். நீங்கள் அதுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். யூ கேன் டூ இட். வெயிட். நிச்சயமாய் சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துருங்க. நிச்சயம் 10வது ஸ்டெப்பில் தேவன் உங்களை எப்படிப்பட்டவங்கிட்டையும் ஒப்புரவாக்கி நிறுத்துவார். எப்படிப்பட்டவங்களும் உங்களோட ஒப்புரவாகும்படி செய்வார். நீங்கள் அந்த 10வது ஸ்டெப்புக்குள்ளே போகிறதுக்கு முழுமையாய் உங்களை அர்ப்பணிச்சிருங்க. 10வது ஸ்டெப் நீங்கள் முழு அர்ப்பணிப்போடு செஞ்சு பாருங்கள். முழுசாக உங்களை ஒப்பு கொடுத்து செஞ்சு பாருங்கள். கிறிஸ்துவை போல தேவன் செய்வார். நான் புதுசாக இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள். இதெல்லாம் என் சொந்த கதையான்னு கேட்டால் இல்லை. எபேசியர் புஸ்தகத்துக்கு வாங்க. இப்போ யூ கேன் see this. எபேசியர் குயிக்காக நான் உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், இப்போ சொல்லட்டுங்களா, நாம் சகித்திருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, நான் ஒருவேளை ஜபம் பண்ணுறது, நான் அன்பாக இருக்கிறது, நான் விட்டு கொடுக்கறது, ஏற்றுக்கிறது, தாழ்மையாக இருக்கிறது, மன்னிக்கிறது, எல்லாத்தையும் நான் வரிசை செஞ்சுக்கிட்டே வர இல்லை. இதை எப்படி செய்ய முடியும்? கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்க. எப்படி பலப்பட முடியும்? நான் பலப்பட முடியுமா? நான் ஸ்ட்ராங் ஆக முடியுமா? இதெல்லாம் சேர்த்துக்கு எனக்கு பலம் வருமா? அவர் சொல்கிறார், என் மகனே, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. நீங்கள் போய் அற்புதம் அடையாளம் செய்ய தேவையில்லை. கடுகளவு விசுவாசம்தான் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்கிறீங்கல்ல. கடுகளவு விசுவாசம் இருக்கிறதுனா என்ன? என் விசுவாசம், என் கீழ்ப்படிதல், எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவ அன்பு ஒன்று சொல்லுகிறது எனக்கு. நான் மன்னிக்க முடியும் ஒருத்தரை, நான் விட்டு கொடுக்க முடியும், நான் சகிக்க முடியும். என்னை பலப்படுத்துவதற்கு அவர் இருக்கிறார். என்ன சொல்றாரு? மகனே, என்ன பாரு, நான் சொல்றதை கேளு, நான் சகித்ததை உன்னால சகிக்க முடியும். நான் அனுபவிக்காத எதையும் உங்கள்கிட்ட சொல்லலை, உன்னால முடியாத எதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நான் உன்னால என்ன முடியுங்கிறத நான் செஞ்சிருக்கிறேன். உன் வாழ்க்கை எனக்கு தெரியாதெல்லாம் நினைக்காத. உன் வாழ்க்கையில் இருக்கிற சகல ரகசியமும் எனக்கு தெரியும். நீ என்ன வலி அனுபவிப்பியோ அதை விட 100 மடங்கு வலி நான் அனுபவிச்சிருக்கிறேன். தேவ பிள்ளையே, உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத, தேவனுக்கு தெரியும். நீ தனியாக உட்காந்து கதற அழுகையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியாமலாம் இல்லை. உனக்கு நடக்கிற அநியாயம் அவருக்கு தெரியும். உன்னை எந்த அளவுக்கு நெருக்கிறாங்க அவருக்கு தெரியும். நீ ஒன்று மட்டும் செய், பலப்படணுமா? நீ அவரை பார், அவர் எப்படி செஞ்சார்னு கவனிச்சு பார். அவர் சொல்கிறார், இது எல்லாவற்றிலும் நீ மனிதர்களை மட்டும் பார்க்குற. உனக்கு பிரச்சனை கொடுக்கறது உன் ஒய்ஃபு, உன் புருஷன், அதே போல் உன் பிள்ளை, உன் சொந்தக்காரன், உன் வேலையில் இருக்கிறவங்க அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கிறல்ல. உண்மையாகவே இவங்க எல்லாமே கல் தான். உன் மேலே கல் அடிக்கிறவன் வேற ஒருத்தன்.
உனக்கு யுத்தம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. உன் மனைவி தானே உனக்கு பிரச்சனை, உன் பிள்ளை தானே உனக்கு பிரச்சனை நீ நினைக்கிற. நான் மேலேருந்து சொல்கிறேன் கேளு, உனக்கு பிரச்சனை உன் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை, உன் குடும்பம் கிடையாது. உன் பிரச்சனை யார் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த வசனத்தை பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, ஏனெனில் உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும், மாம்சம் ரத்தமும் யாருக்கு இருக்குது? நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் இருக்குது. நம்ம யார்கிட்ட யுத்தம் பண்ணுறோம்? மாம்சத்தோட ரத்தத்தோடு தான் யுத்தம் பண்ணின்னுக்கிறோம். நமக்கு பிரச்சனை யார் கொடுக்குறா? ஒருவேளை நமக்கு ஒரு நாய் பிரச்சனை கொடுச்சுன்னா அந்த நாய் கம்பு எடுத்து அடிச்சோம்னா அது ஓடிட போகுது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் நமக்கு பிரச்சனை கொடுக்குறது நம்ம மனிதர்கள் தான். நம்ம தினமும் யாற்ற போராடுறோன்னா நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்கிட்ட. உன் யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. தினமும் நீ மனுஷங்கிட்ட சண்டை போட்டனா, மனுஷன் உனக்கு கொடுக்குற உபத்திரவத்துக்கெல்லாம் நீ ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் மனுஷங்கிட்ட பண்ணுற, அதில் ஒருத்தங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ சகிக்காமல் போகிறல்ல, பொறுமை இழக்கிறல்ல, மன்னிக்காமல் போகிறல்ல, நீ சகிக்காமல் போகிறல்ல, நீ ஒப்புரவாகாமல் போகிறல்ல, உனக்கு நீ செய்கிற அத்தனைக்கும் ஒருத்தன் ஜெயம் எடுக்கிறான். உங்கள்கிட்ட எதெல்லாம் இல்லாத போதோ அதை பார்த்து ஒருத்தன் சந்தோஷப்படுறான். கிறிஸ்துவ மாதிரி இருக்கிறது கூப்பிட்டா அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பழைய மனுஷனை வெளிப்படுத்திட்டு உட்காந்துருக்கிறான். அவன் வேலை என்ன தெரியுமா? ஒய்ஃபை விட்டு உன்னை தூண்டி விடுவான். உங்கள் புருஷனை விட்டு உங்களை தூண்டி விடுவான். பிள்ளைகள் உங்களுக்கு எரிச்சல் விட்டுவாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா வாழவே பிடிக்கல. எல்லாரும் இப்படி பண்ணுறாங்களே, யார் காரணம்னா, நீங்கள் ஒரு கேம் பார்த்துருக்கலாம். ஒருத்தனை கண்ணை கட்டிட்டு எல்லாரும் அங்கங்கே வந்து கொட்டுறதோ அடிக்கிறதோ செய்கிறாங்கல்ல. அப்போது ஒரு சிலர் ரொம்ப தந்திரமாக அவங்க கொட்ட மாட்டாங்க, இன்னொருத்தன் கையை பிடிச்சி கொட்டுவாங்க. இந்த விளையாட்டில் அப்படி செய்வாங்க. பிசாசு அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் நேரடியாக நம்மளை தாக்காமல், நம்மளை தூண்டி விடாமல், நம்மளை மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு போகிறதுக்கு நம்ம இந்த உலகத்தை பயன்படுத்துகிறான். இது தேவனுக்கு மட்டும் தெரியும், நமக்கு தெரியாது. அப்போது அதனால தான் நான் மறுபடியும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்று செய்யணும். இதெல்லாம் செய்ப்பான்னு இயேசு என்கிட்ட சொன்னார்ல, நான் எப்படிங்க செய்ய முடியும்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கப்பா, இவங்கெல்லாம் பாவம், அவங்களாம் செய்யலை, அவங்களுக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கிறான். அப்போ அவனை ஜெயிக்கணும்னா நீ அவங்ககிட்ட கோவப்படு, அவனை போய் குத்து அப்படின்னு சொல்ல. அவரு நீ யார்கிட்ட கோட்பட்டாலும் தோத்துருவே, நீ யார்கிட்ட அவசரப்பட்டாலும் தோத்துருவே. நீ தோக்கக்கூடாதுங்கிறது உன்னை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு என்ன செய்கிறேன் தெரியுமா? உன்னை ஒரு போர் வீரனை போல மாத்துறேன். உனக்கு சர்வாயுத வர்க்கத்தை நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ அதை போட்டுக்கோ, பலமோடு நில்லு. நீ எதிர்த்து நின்னா ஜெயிச்சிருவே. நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சு பாரு, நீ ஜெயம் உண்டு. யுத்தம் என்னுடையது, நான் யுத்தம் பண்ணுறேன். நான் சொல்கிற மாதிரி யுத்தம் பண்ணு. கோவப்பட்டு யுத்தம் பண்ணாத, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாத, சண்டை போட்டுறாத, ஆத்திரப்படாத, அழுது ஐயோ புலம்பி திரும்ப திரும்ப பேசி அப்படியே வார்த்தையிலேயே எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடாத. அமைதியாரு, அமைதியாரு, காத்துரு. ஏன்னா நீ கிறிஸ்துவ போல மாறிக்கிட்டு இருக்கிற. நீ மாற 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 உன்னை தூண்டி மறுபடியும் அதே போல மாத்துறதுக்கு பிசாசு திட்டம் போட்டு ஆட்களை வச்சிருக்கிறான். யார் பலவீனமாக்குறாங்களோ அவங்க மூலமாக உன்னை தொடுவான். அப்போ என்ன தெரியுமா செய்ய? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். சர்வாயுத வர்க்கத்தை பற்றி நிறைய படிச்சிட்டோம். நீ சர்வாயுத வர்க்கத்தை எப்படி போட்டுக்கணும்? தினமும் உன் லைஃப்பில் நீ எதெல்லாம் எடுத்துக்கணும் பாருங்கள். முதலாவது, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சத்தியம் விட்டுறவே விட்டுறாத. நீதி, சமாதானம். ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார். குறிப்பாக
முக்கியமாக விசுவாசம், ரட்சண்யம், தேவவசனம், இத்தனை லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டார். நான் அதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். நான் சத்தியத்தை விடமாட்டேன், ட்ரூத். நான் உண்மையாகவே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கிறதுக்கு இனிமேல் நான் சகித்து கொள்ளுவேன். இனிமேல் பொறுமையாக இருப்பேன். இனிமேல் ஜெபம் பண்ணுவேன். இனிமேல் அன்பாக இருப்பேன். இனிமேல் நான் விட்டு கொடுப்பேன். இனிமேல் அப்படியே ஏற்றுக்குவேன். நான் மன்னிப்பேன். நான் அன்பாக இருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் அவங்கள நான் எந்த அளவுக்கு நான் அப்படி பார்க்கணுமோ, எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஸ்டெப்பெல்லாம் நான் எடுத்து வச்சு நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன். ஏன்னா தினமும் செக்லிஸ்ட் வச்சுக்க போகிறேன். நான் இன்றைக்கி எதை இழந்தேன்? பொறுமை இழந்துட்டுனா, மன்னிக்காத போயிட்டுனா, விரோதம் பார்க்கறதுனா, நான் என்ன செஞ்சேன்? அது எல்லாத்தையும் மீண்டும் சரி செய்ய பார்க்குறேன். ஒன்றா சரி செய்ய பார்க்குறேன். இஃப் யூ ட்ரை, நிச்சயமாக வின் பண்ணுவீங்க. இயேசுவை போல் மாற முடியுமா? முடிஞ்சோம். இப்போ நான் சொல்லிட்டேங்களா, இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்கிறேன். தொப்பையை குறைக்கலான்னு நம்ம என்ன பண்ணுவோம்? முடிவெடுப்போம். இனிமேல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? வாக்கிங் போக போகிறோம். எத்தனை நாள் போவோம்? நீ ஃபஸ்ட் நாள் போயிடுவேன், 2வது நாள் மழை வந்துடும், சரியா? 3வது நாள் கால் வலிக்கும், 4வது நாள் யார் வீட்லேயும் டெத்து வந்திருக்கும், சரியா? அங்கே போயிருப்பேன். 5வது நாள் கல்யாணமா? ரைட். 6வது நாள் எடுத்த தீர்மானத்தை ஆற போட்டுரு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்களேன், நம்ம அப்படியே 9 செய்திகள் அப்படி கவனமாக உட்காந்து, இனிமே பார் நடுவு இயேசு மாதிரி அப்படி இருக்க போகிறோம் அப்படி தீர்மானம் பண்ணிட்டு உட்காரும்போது நீங்கள் சிரிச்சதோட பிசாசு பக்கத்துலேருந்து சிரிச்சு நேக்கிறாங்க. இரு இரு, நீயா இயேசு மாதிரி மாறிடுவேன்? அப்படியா? வாடி வெளியே வா. உனக்கு இப்போ கீழே வரும்போதே பாரு, உன் சாப்பாட்டை ஒருத்தன் தட்டி விட்டு போக போகிறான். அப்போ பாரு, உன் மூஞ்சில் மொத்த பிசாசும் தெரியும் பாரு. ஹலோ, என்ன தேவனோட ஒப்புரவாக்க சிஸ்டமேட்டிக்காக தேவன் வச்சிருக்கிறார். எல்லாம் இருக்கு. நான் முடிவு பண்ணால் செய்ய முடியுமானா முடியும். திரும்பவும் சொல்கிறேங்க, ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை வச்சிருக்கிறார். நான் ஒப்புரவாகிறதுக்கான வழிமுறை அற்புதமாக இருக்குது. இதில் தன் இருதயத்தை எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்காம நான் முடிவெடுத்தா செய்வன்னு யார் தீர்மானம் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. உண்மையாகவே ஜெயம் எடுக்கிறதுக்கான சகலமும் அவங்களுக்கு உண்டு. இந்த புத்தகம் தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. இது கொடுக்கிறது அத்தனையும் சத்தியம். இது என்கிட்ட பேசின அத்தனையும் தேவ வார்த்தை. என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார், மகனே, நீ சகலத்தையும் செய்து முடித்தவனாய் நிற்பதற்கு திராணி உள்ளவனாய் நான் மாற்றுறேன். நான் உன்னை பலப்படுத்துகிறேன். உன்னை தனியே நான் விடலை, ஆவியானவரை கொடுத்துருக்கிறேன். உனக்கு நினைப்பூட்டுவதற்கு, வசனத்தை நினைப்பூட்டுறதுக்கு அவர் இருக்கிறாரு. நீ இடரும் பொழுது இதோ இந்த வழியில் நடவுங்கள்னு சொல்கிற சத்தத்தை கேட்கறதுக்கு மெய்ப்பனை வைத்திருக்கிறேன். உனக்கு சபையை கொடுத்துருக்கிறேன். நீ தனியாக இருந்தால் கெட்டு போயிடும் தான் உன்னை சர்ச்சாக மாற்றினேன். 2 பேர் எதுக்கு சேர்ந்துருக்குன்னு தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு, ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு நடக்கிறதுக்கு. சர்ச் எது? நான் சேர்ந்து நடக்கிறதுக்கு துணை எனக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. என்னை திக்கற்றவனாய் விடாமல் ஆவியானவர் கொடுத்தது இல்லாமல் எனக்கு சபையை கொடுத்து சபையை வழிநடத்துறதுக்கு ஆளை வச்சு இவ்வளோ பெரிய திட்டங்க என்னை பரிசுத்தமாக மாற்றி அவற்றை நிறுத்துறதுக்கு. நான் என்ன செய்கிறேன்? உண்மையாகவே இதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை. பல வருஷமாக பேசிட்டார்ல. இன்னைக்கு நீங்கள் இந்த செய்தியெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு உண்மையாகவே கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? இத்தனை வருஷம் நான் இப்படி இருந்துட்டேன், இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன், அது எப்பேற்பட்ட பிசாசாக இருந்தாலும் நான் ஜெயிப்பேன். என்ன நடந்தாலும் நான் ஜெயிப்பேன். ஒருவேளை இடறிட்டினா அந்த செகண்டே நான் மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவரே, நான் அதுக்கு விட்டே தரமாட்டேன். நிச்சயமாக எதிர்பாராமல் நடந்துடும். உணர்ச்சி வசப்பட்டுருவேன்.
ஆனால் அது எனக்கு பாடமாக நிற்கும். அடுத்த முறை நான் செய்யக்கூடாதுன்னு திருந்துவேன். தீர்மானம் எடுத்து பாருங்களேன். நீங்கள் 6 நாள் செய்யலைங்க, ஒரு தீர்மானம் எடுத்துட்டு விட்டுட்டீங்க. 7ஆவது நாள் விட்டு கொடுக்காதீங்க, மறுபடியும் ஆரம்பிங்க. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நிச்சயம் ஜெயிப்பீங்க. நீங்கள் எப்போ தெரியுமா சோர்ந்து போகிறீங்க? 2 நாள் ஆகி ஒரு பிரச்சனையில் விட்டீங்க தெரியுமா, அது இயல்பில் ஏற்படும். இல்லை, 2 நாள் இடைவெளி தான், 3ஆவது நாள் நான் செய்வேன். செஞ்சு பாருங்க, விட்டே கொடுக்காதீங்க, செஞ்சு பாருங்க, ஜெயிச்சிருவீங்க. தேவனோட ஒப்புரவாகிறதுக்கான சகல திட்டமும் அற்புதமாக இருக்குது. தேவன் வா சாமி என் கூட வந்திருக்கு பாரு, அப்படி வரணுமா? நான் அதுக்கு உனக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டேன். இயேசுவானவர் உன்னை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உன்னை என்கிட்ட கூட்டு வர்றதுக்கு சொல்லிட்டார். இப்போ கூட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிறல்ல, நீ இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு வழி சொல்கிறேன். உன்னை தனியாக விடலை, இதெல்லாம் கொடுத்துருக்குறேன், நீ செய்வ, உன்னால் முடியும். தேவ பிள்ளையே, நம்மளை எவ்வளோ நேசித்து நம்மளை சுத்தமாக்கிறதுக்கு, நம்மளை சரியாக வாழ வைக்கிறதுக்கு ஒரு சபைன்னு ஒரு திட்டம், அவர் கொடுத்துருக்கிற உன்னதமான வார்த்தைகள் நம்மளை அற்புதமாக கொண்டு போகுமே. ஏன் நம்ம இதுக்கு செவி கொடுக்கக்கூடாது? ஏன் இதுக்கு கீழ்ப்படியக்கூடாது? ஏன் விசுவாசத்தோடு இந்த வழியில் நடந்தால் நான் ஜெயிப்புன்னு என் விசுவாசத்தை வளர்க்கக்கூடாது? ஒருவேளை உங்களுக்கு இதில் உடன்பாடு இருந்துச்சுன்னா, தேவன் உங்ககிட்ட தான் பேசினார்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, நான் உங்களை ஜெபத்துக்கு கூப்பிட்றேன். இந்த 2 நாளும் பர்பஸ்ஃபுல்லாக கர்த்தர் உங்கள் இருதயத்துக்கு தான் பேசியிருக்கிறார். நீங்கள் அவருக்கு வேணும், அவரோடு ஒப்புரவாகணும், அவரோட சமாதானமாகணும், அவருடைய திட்டத்தில் நீங்கள் நடக்கணும். ஏன்னா இதை கடைசியாக உங்ககிட்ட பேசுனதுக்கு காரணம், இந்த 10 ஸ்டெப்பும் ஒரு மனிதன்கிட்ட தேவன் தான் காட்டணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு அவருக்கு ஆள் வேணும். பாவியாக நிற்கிற ஒரு மனுஷனுக்கு அன்பை காட்ட, இரக்கத்தை காட்ட, மன்னிப்பு காட்ட, ஜெபிக்க, அவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களுக்கு விட்டு கொடுக்க, அவங்ககிட்ட பொறுமையாக இருக்க, அவங்களுக்காக காத்திருக்க தேவனுக்கு ஒரு நபர் தேவை. அது யார் தெரியுமா? நீங்கள் தான். உங்களை கொண்டு தான் இன்னொருத்தருடைய அநியாயத்தை அவர் சரி பண்ண விரும்புகிறார். 1 பேதுரு இந்த வசனத்தோடு நிறைவு செய்யலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை இப்படி வாசித்துட்டு குறிப்பாக பார்த்தா, நம்மை தேவன் 9வது வசனத்திலும் சொல்கிறார், அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாயிருக்கவில்லை, இப்பொழுதே அவருடைய ஜனமாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவங்களா இருந்தீங்க, இப்போ இரக்கம் பெற்றவங்களா இருக்கீங்க. அதனால் பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு புரதமாய் போய் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. ஒன்றும் இல்லைங்க, தேவன் அவர்களை சந்திப்பதற்கு உங்கள் நல் நடக்கை தேவை. நீங்கள் சரியாக நடந்தா, நீங்கள் அன்பு காட்டினா, நீங்கள் மன்னிச்சா, நீங்கள் விட்டு கொடுத்தா, நீங்கள் சகிச்சா, தேவன் அவங்களை சந்திப்பார். யாரை வேணால் சந்திப்பார். ஒருத்தரை இந்த மாதத்துலேயே சந்திச்சிடலாம், ஒருத்தரை 1 வருஷம் ஆகலாம், ஒருத்தருக்கு 10 வருஷம் ஆகலாம். கவலைப்படாதீங்க, அந்த 10 வருஷமும் நம்மளை திருத்த பார்க்குறார். அவ்வளோதான். நாம் ஒப்புரவாகிறதுக்கு காத்திருக்கிறோம், ஒப்புரவாகிறதுக்காக காத்திருக்கிறோம். நான் ஒப்புரவாக இருக்கிறதுக்கு விரும்புகிறேன், அவங்க விருப்பத்தை தேவன் சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு காத்திருப்பேன். யாரை வேணா இருக்கலாம், அது உங்கள் வீட்டில். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க.
காத்திருங்க ப்ளீஸ். அங்கே செய்கிறீங்கன்னா அதை சபையிலும் செய்யுங்க. சபையில் இருக்கிறவங்களை எப்படி நடந்து கொள்ளணும், சபையினுடைய ஒழுங்குமுறைகள் இருக்குது. ஒருத்தரை வெளியே நில்லுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க வெளியே நிற்கணும். சபைக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. சபையில் இப்படி மன்னிப்பு இருக்குது, சபையில் இப்படி திட்டம் இருக்கிறது, அதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நான் அன்பு காட்டுறேன், சிட்சிக்கிறேன், கண்டிக்கிறேன், திருத்த பார்க்குறேன். ப்ளீஸ், தேவன் ரொம்ப அற்புதமாக திட்டங்களை வச்சிருக்கிறார். அதனால் நான் சபைக்குள்ளே வந்து என்ன யார் என்ன பண்ணாலும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் பொறுமையாக இருப்பேன். அவங்க திருந்துவதற்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் நான் போவேன். ப்ளீஸ் செஞ்சு பாருங்களேன். ஒரு அழகான குடும்பம் கட்டப்படும், ஒரு அழகான திருச்சபை கட்டப்படும், தேவன் மகிமைப்படுவார், தேவன் இந்த உலகத்தை சந்திப்பார். அவர் எதிர்பார்க்கிற ஒரு தனிப்பட்ட நபரும் ஒரு குடும்பமும் ஒரு சபையும் இதுதான். தமக்குள் ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. நாம் பிரியமாக அவற்றை கொடுக்க முடியலன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற காரியம் 2 காரியங்களை செஞ்சு பாருங்கள். 3வது, அது உங்களுடைய விருப்பம். 1, தனிப்பட்ட ரீதியில் தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு உங்கள் ஜெபம். 2வது, தனிப்பட்ட ரீதியில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் எங்கே உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் சரி செய்ய முடியுமா பாருங்கள். 3வது, நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன். இந்த சபையில் நீங்கள் யாரையாவது வெறுத்திருந்தீங்கன்னா, யாருக்கு விரோதமாக நடந்திருந்தீங்கன்னா, யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தீங்கன்னா அவங்களோட போய் ஒப்புரவாக முடியுமா பாருங்கள். முழு அன்போடு அவங்கள போய் பார்க்க முடியுமா பாருங்கள். முழு இருதயத்தோட இயேசு கிறிஸ்துவின் அன்போடு இனிமேல் உங்க கூட நான் பழகுவேன், செய்ய முடியுமா பாருங்கள். இந்த 3 செய்கிறதுக்கு நான் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆலோசனை. இன்றைக்கி வெஸ்பஸ் குரூப் நான் அப்படி குரூப்பாக நான் எதிர்பார்க்கல. நம்ம எல்லாரும் இந்த வேலையை செய்யலாம். இந்த வேலையை செய்கிறதுக்கு நேரம் எடுத்துங்க. யார்கிட்ட வேணால் பேசுங்க, போய் சமாதானமாக பாருங்கள், ஒப்புரவாயிடுங்க. முதல்ல தனிப்பட்ட ரீதியாக கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகிறதுக்கு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கண்களை மூடலாமா? இந்த நேரம் இது ப்ரேயர் நேரம். நான் ஜெபத்தில் உங்களை கூப்பிடும் பொழுது நீங்கள் என் கூட இணைஞ்சிக்க முடியுமா? நான் தேவனோடு ஒப்புரவாகிறேன், அதை நான் உறுதிப்படுத்துறதுக்கு என் ஊழியக்காரன் கூட நான் ஒப்புரவாகிறேன், என் வீட்டோட ஒப்புரவாகிறேன், என் சபையோட ஒப்புரவாகிறேன். இந்த தீர்மானம் உங்களுக்கு வரும்னு சொன்னால் இனி என் வாழ்க்கையில் நான் எமோஷனலாக எதையும் பண்ண மாட்டேன், பழைய மனுஷனை போல் செயல்பட மாட்டேன். என் பேச்சில் மாற்றம் வரும், என் சிந்தையில் மாற்றம் வரும், என்னுடைய நடத்தையில் மாற்றம் வரும். அதை செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர்ட்ட தனிப்பட்ட ரீதியில் மன்னிப்பு கேளுங்களேன். உண்மையாகவே மனசு உடைஞ்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், பாவி நான் கிருபை காட்டும், மீண்டும் ஒரு தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு அவருடைய பாதையில் நடக்கிறதுக்கு பலன் கேட்கலாம். நீங்கள் இந்த செய்தி இந்த கேம்புக்கு அப்புறமும் நீங்கள் முகத்தை திருப்பிக்கிட்டு போவீங்க, நீங்கள் பேச மாட்டீங்க, நீங்கள் ஒப்புரவாக மாட்டீங்கன்னா நிச்சயம் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத மறந்துடாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களால் ஒருத்தங்கிட்ட சந்தோஷமாக பார்த்து அவங்கள போய் கைப்பிடிச்சி பேச முடியல, அவங்கள பார்த்து விசாரிக்க முடியல, அவங்ககிட்ட சமாதானமாக இருக்க முடியலன்னா நம்ம விசுவாசின்னு சொல்லிக்கவே கூடாது. நீங்கள் 1000 காரணம் சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு துரோகமே பண்ணியிருக்கட்டும், போய் இன்றைக்கி ஒப்புரவாயிடுங்க. இன்று இரவு உன் ஜீவன் எடுபட்டு போகுமானால் எங்கே போவேன்? மதிகேடனே, இன்னைக்கே ஒப்புரவாயிடு.
கர்த்தருடைய வார்த்தை பலமாய் துணித்திருக்கிறது. நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உதவி செய்யுங்கப்பா. பலவீனமானவங்க நாங்கள், அற்பமானவங்க நாங்கள், எங்களால் முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் வார்த்தையை கொடுத்தீங்க, ஆவியானவரை கொடுத்தீங்க, சபையை கொடுத்தீங்க, ஊழியக்காரரை கொடுத்தீங்க. இதையெல்லாம் நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து விசுவாசித்து இணைந்து கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபை நடத்திட்டாப்பா. எங்களை கூட்டி சேர்த்து இதையெல்லாம் எங்களுக்கு ஒப்புவிச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த உபதேச சட்டத்துக்கு நாங்கள் மனதார கீழ்ப்படிய உதவி செய் அப்பா. தாய் தம் பிள்ளைக்கு பால் கொடுக்கறது போல நீங்கள் எங்களுக்கு ஊட்டி விட்டுருக்கிறீங்க. ஒரு தகப்பன் புத்தி சொல்கிறது போல சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் மேலே நீங்கள் பரிதாபம் கொண்டு எங்கள் மேலே அன்பு வச்சு இதை செஞ்சுருக்கிறீங்க. இன்றைக்கும் உணர்வில்லாதவங்களாம், இருளடைஞ்சவங்களாம் நாங்கள் போயிடாதபடிக்கு உதவி செய்யுங்க. கடினத்தோடு திரும்பி போயிடக்கூடாதப்பா. முழுமையாய் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. நாங்கள் ஒப்புரவாக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டோம். இங்கே வந்து பிரிஞ்சு போகவோ, விரோதமாக இருக்கவோ, சண்டை போடவோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டு கிடக்கவோ இல்லை. நாங்கள் ஒரே ரத்தத்தில் தோன்ற பண்ணிங்க, ஒரே ரத்தத்தில் கழுவி இருக்கிறீங்க. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னையிலேருந்து ஒரு புதிய பரிமாணத்தை பார்க்கட்டும், ஒரு புதிய வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கட்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஆசீர்வதிங்க. உடைய தயவு நடத்திட்டோம். எங்களுடைய தீர்மானங்கள் தோற்று போகாதபடிக்கு உடைய பலத்தினால் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால வெற்றி பெறுவோம் நம்புகிறோம். நீங்கள் சொல்கிற கேட்டு நாங்கள் விசுவாசித்து நடக்கிறதுனால ஜெயிப்போன்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கை வெற்றியை கொடுக்கட்டும். இயேசு ராஜா நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.